மரத்துறை பஞ்சாயத்து சார்பா அரசியல் சாணக்கியரும் சமூக ஆர்வலருமான மதிப்புரை ஹாஜி முகமது அவர்களை வரவேற்கிறேன். வணக்கங்க. வணக்கம் வணக்கம். மரத்தடி பஞ்சாயத்து டிவிக்கு வந்து நேர்காணல் வந்ததுக்கு வணக்கம் வணக்கம். இன்றைய நாட்டு நிலவரத்தை பார்த்தீங்கன்னா, தமிழக முதலமைச்சர் வந்து சிங்கப்பன் காவல்துறைன்னு சொல்லி நேற்று ஆரம்பித்து வச்சிருக்காங்க. ஆமா. இப்ப இருக்கிற காவல்துறைக்கும் இப்ப சிங்கப்பெண்ணுங்கிற காவல்துறைக்கு என்னங்க வித்தியாசம் இருக்கு? அதாவது இருக்கிற காவல்துறை தூங்கிட்டு இருந்துச்சு திராவிட கட்சி ஆட்சியில. மகளிருக்கு அமைச்சாங்க. இந்த மகளிருக்கு என்னென்ன வன்கொடுமை நடக்குதோ அதுதான் மகளிர் போய் செய்யணும். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, பாதிக்கப்பட்டவங்களை விட்டுட்டு பாதிப்பு உண்டாக்குறவங்கள்ட்ட லஞ்சத்தை வாங்கிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தாங்க. ரெண்டு ஆட்சியிலேயே, அதிமுக ஆட்சியும் திமுக ஆட்சி. அது இருக்கக்கூடாதனாலதான் இந்த சிறப்பு படை சிறப்பா அந்த நம்பருக்கு அடிச்சாங்கன்னா எங்க பாதிப்பு நடக்கும் உடனே அந்த இடத்துக்கு அந்த சிங்கப்பெண் சிறப்பு படை வந்து செய்யணும்னு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் செஞ்சிருக்காங்க. அந்த திட்டத்துக்கு வரவேற்கிறோம். இந்த திட்டங்கள் வந்து இப்ப பெண்கள் வந்து வெளியில வந்து சுதந்திரம் அடைக்கிறதுக்கும் பாதுகாப்போடு போறதுக்கும் ஒரு பயம் இல்லாத அச்ச உணர்வு இல்லாத தமிழகத்துல நடக்கக்கூடிய சூழலை வந்து முதலமைச்சர் ஏற்படுத்திருக்காரு. ஆமா. இதனால வந்து பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நினைக்கிறேன். சரிங்க, நினைக்கிறேன். அடுத்தபடியா இப்ப மதிப்பிற்குரிய மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய அண்ணன் வன்னியரசு அவர்கள் கூட இன்னைக்கு ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேல ஒரு ஊர்ல பசு ஓடலையா, அந்த பசு ஓட சொல்லி இப்ப உத்தரவு போட்டிருக்காரு. அந்த ஊருக்குள்ள பசு போயிருக்கு, மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா போய் போய் பஸ் பாக்குற மாதிரி ஆரவாரம் பாக்குறாங்க. அப்ப இந்த 50 ஆண்டுகளுக்கு மேல இந்த தமிழகத்தை அந்த திராவிட கட்சிகளுக்கு வந்து இந்த ஊர்ல பசு ஓடல, இந்த ஊர்ல மக்கள் வசிக்கிறாங்க, இந்த ஊர்ல மக்கள் ஓட்டு போடுறாங்க, வரி செலுத்துறாங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியுமா? இல்ல தெரிஞ்சும் கண்டு காணுகாம இருந்தாங்களா? தெரியும். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜாதியை ஒழிக்கிறம்பாங்க ரெண்டு கட்சியும். இவங்க வந்து அவங்க போராட்டம் பண்ணுவாங்க, அவங்க வந்து அவங்க போராட்டம் பண்ணுவாங்க. ஜாதியை ஒழிக்கிறம்பாங்க. ஆனா ஜாதி காலத்தை ரெண்டு பேரையும் தூண்டி விடுவாங்க. ரெண்டு பேருமே வேட்பாளரை ஜாதியை வச்சுதான் இறக்கி விடுவாங்க. நாங்க வந்து சனாதனம் பண்றோம்னு சொல்லுவாங்க. ஆனா ஊர்ல ஒதுக்கி வைப்பாங்க, அதை கண்டுக்க மாட்டாங்க. அது சம்பந்தமா மனு போனா கண்டுக்க மாட்டாங்க. பிறகு அந்த வழியா போறது அங்க தடுப்பா, அதையும் கண்டுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்ப இரண்டு ஆட்சியாதான் இருக்கு. ஏழை எளிய மக்களுக்கு, நடுத்தரப்பட்ட மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு வந்து எந்த நீதியும் கிடைக்காது. இரண்டு ஆட்சியாதான் இருக்கு. அப்ப அதிகாரங்கிறது வந்து அரசியல்வாதி கையில தான் இருக்கு. ஆமா, அதிகாரி கையில இல்ல. அதிகாரி கையில இல்ல. அதிகாரிகளை இயக்கக்கூடிய ஒரு உண்மையா இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தான். அரசியல்வாதி தான். அவங்க என்ன அதிகாரிகளுக்கு இங்க நடக்கக்கூடிய எல்லாமே தெரியுது. தெரியும், அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்க சொன்னா கூட நீ கம்முன்னு நீ எனக்கு நீ அடியாளா இருந்துக்க, எனக்கு பண்ணையாளா இரு அப்படின்னு தான் அதிகாரி வேலை வாங்கினாங்க. மக்களுக்கு போய் சேவை செய்யறதுக்கு அவங்க செய்யவே இல்லை. அப்படி இவங்க உண்மையா இந்த 50-60 ஆண்டு காலத்துல இவங்க செஞ்சிருந்தாங்கன்னா ஊர் விளக்கிறது நின்றுருக்கும், ரெட்டல் டம்ளர் வன்கொடுமை நின்றுருக்கும். அடுத்தது பிரயோகம் இந்த தெருவழியா போகக்கூடாதுன்னு சொல்லி நின்றுருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, கடுங்காவல் தண்டனை போடு. உங்க கையில தானே காவல்துறை இருக்க. ஊரை ஒதுக்கி வைக்கிறாங்கன்னா 10 வருஷம் ஜெயில, கடுங்காவல் போடு. சரிங்க. இப்ப 2015 ஆட்சியின்படி அந்த கிராம கட்ட பஞ்சாயத்து ஊர் கட்டுமான இதெல்லாம் பண்ணனா கடுமையான தண்டனை கொடுக்கணும் சட்டத்துல இருக்கு. இதையும் மீறி எப்படி ஊர் உள்ளது கிராம கட்ட பஞ்சாயத்து நடத்துறாங்க? ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள ஆட்சியர், வருவாய்த்துறை, காவல்துறை, ஆடியோ, தாசில்தார் இவங்க எல்லாம் வந்து யாரு வந்து அவங்களுக்கு தெரியாம எப்படி நடக்கும்? அதாவது அதிகாரிகள் தெரியும், அதிகாரியை செயல்படுத்த விடுறது கிடையாது அரசியல்வாதியை. அரசியல்வாதி எதுக்கு ஓட்டு போடுறோம்? எம்எல்ஏ போட்டு நம்ம செய்ய முடியாதுன்னு அவங்களை கேட்கறது அதிகாரியை வந்து வேலை வாங்கறதுக்கு தான். ஆனா இவங்க போய் அவங்கள வந்து நீ அதை செய்யாத, இது செய்யாத, நீ இதுல கமிஷன் மட்டும் கூட ஏன் வீட்டுக்கு பாதுகாப்பாரு. அததான் இந்த ரெண்டு கட்சிகளும், திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆண்ட ரெண்டு கட்சிகளும் இந்த 60 ஆண்டு காலமா செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப புதுசா வந்திருக்க ஆட்சி வந்து டோட்டலா அதிகார பகிர்வு வந்து
எல்லாருக்கும் பரவலாக்கப்பட்டிருக்கு. ஆமா பரவலாக்கப்பட்டு எல்லாருக்கும் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்திருக்காங்க. ஆமா எல்லா அமைச்சர்களும் எல்லா அதிகாரிகளையும் சுதந்திரமா செயல்படலாம். ஆமா அதிகாரம் வந்து ஒருத்தவங்க ஒரு இடத்துல வந்து குவிஞ்சு இருக்காதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமா அதிகாரம் வந்து ஒரு இடத்துல வந்து குவிக்கப்பட்டிருக்காது. ஆமா அதிகாரம் வந்து பரவலாக்கப்படணும். ஆமா அவங்க வந்து தன்னிச்சையா வந்து செயல்படணுங்கிற மாதிரி சுதந்திரமா தமிழக முதலமைச்சர் வந்து தன்னுடைய கீழே உள்ள மக்கள் பிரதிநிதிகளுக்கு கொடுத்திருக்காங்க. இதை சொல்லியிருக்காங்க. பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது நல்ல திட்டம், மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்கு. அவங்க ஒரே ஆள்கிட்ட வச்சிருந்தாங்க, அவங்களுக்கு மட்டும்தான். இப்ப முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் இருக்காருன்னா அவங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் அதிகாரி வந்து நிக்கணும், செல்லிட்டு அடிக்கணும், அவங்களுக்கு தேவையான சாதிச்சுப்பாங்க. அப்படி கிடையாது, தமிழ்நாட்டு மக்கள் டோட்டலா எல்லாருக்குமே பொது உடைமை மாதிரி எல்லாம் கிடைக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. போன கட்சி ஆட்சி இருந்தா அது ரிசோர்ட் தொகுதி அமைச்சர்னா பேருக்கு அவங்க அமைச்சரா இருக்கலாம். ஆனா இந்த அதிகாரம் உள்ள தலைமைட்டு தான் இருக்கும். அவங்கள கேட்காத அந்த அமைச்சர் கீழே உள்ள அமைச்சர் வந்து எந்த செயல்பாடும் செய்ய முடியாது. செய்ய முடியாது. அவங்க காலை தான் நக்கிட்டு கிடக்கலாம். ஆனா இப்போ உள்ள வன்னியரசு போன்ற அமைச்சர்கள்லாம் சுதந்திரமா செயல்படுறாரு. சுதந்திரமா செயல்பட விட்டுருக்காரு விஜய். அதை நான் பாராட்டுறேன். அது ஒரு பாராட்டு, மக்களும் பாராட்டுறாங்க. நான் என்ன சொல்றேன், முதலமைச்சர் இப்ப மாண்புமிகு விஜய் அவர்களுக்கு நாங்க என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, இந்த மருதாடி பஞ்சாயத்து சம்பந்தமா நீங்க 1000 சிங்கப்பெண் அமைச்சா கூட, நீங்க முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் வந்து தலைமைச் செயலகத்துல மனு வாங்கின மாதிரி பொதுமக்கள்கிட்ட நீங்க மனு வாங்கினாதான் என்னென்ன தவறுகள் தமிழ்நாட்டுல எந்தெந்த மூலையில என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அதை வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து மனு வாங்கணும்னு நாங்க இந்த மருதாடி பஞ்சாயத்து மூலயமா கோரிக்கை வைக்கிறோம். அது வச்சாதான் எல்லா தப்பும் ஏ டு இசட் எல்லா தவறுகளும் களை எடுத்துடலாம். அடுத்து என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு வெளிநாட்டுல மாதிரி மது குடிக்கிறாங்களா, பொது வெளியில குடிக்க கூடாது. பொது வெளியில குடிக்க கூடாது. அந்த பொது வெளியில குடிக்கிறதுனாலதான் சில தவறுகள்லாம் நடக்குது. பெண்கள் பிரச்சனை, எந்த பிரச்சனை, இது கொலை, பெண்கள் கற்பழிப்பு எல்லாம் நடக்குது. அதை பொது வெளியில குடிக்க கூடாதுன்னு தமிழக முதல்வர்கள் சட்டம் போடணும். நீ கொண்டு போய் வீட்டை குடிச்சிட்டு செவத்துல முடிக்க, புரியுதுங்களா? நல்ல விஷயம் தான். அது டாஸ்மாக் கடையில வியாபாரம் பண்றவங்க வாங்கிட்டு போய் வீட்டுலயோ ஒரு அதுக்கான ஒரு இடத்துல போய் குடிக்கிறாங்க. பொது இடத்துல குடிச்சா பொதுமக்களுக்கு பாதிப்பு, பாதிப்பு எல்லா பாதிப்பு. எத்தனை சிங்க பெண் திட்டம் போட்டாலும் இந்த மது, இந்த போதை தான் எல்லாத்துக்கும் காரணம். ஆமா, இந்த போதை. இந்த திராவிட இயக்கங்கள்லாம் வந்து கடந்த 1947 வந்து இது வரைக்கும் எடுத்துக்கிட்டா 70 ஆண்டுகளுக்கு மேல அந்த நாட்டு மாநிலத்தை ஆண்டிருக்காங்க. இது வரைக்கும் வேலை வாய்ப்புகளும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, மக்கள் எதுவுமே ஒரு தன்னிறைவு அடைந்த மாதிரி தெரியலையே. அடைஞ்சிருக்காங்களா? ஒரு 3 சென்ட் இடத்துக்கு போராட்டம் பண்ண வேண்டிய ஏன் அடையலாங்கிறீங்க? மக்கள் அடையல. இந்த 234 தொகுதியில இருக்கிற எம்எல்ஏ அடைஞ்சிட்டாங்க, 40 தொகுதியில இருக்கிற எம்பிகள் அடைஞ்சிட்டாங்க. முந்தைய ஆட்சியில இருந்தவங்க 40 லட்சம் கோடி 100 நாட்டுல சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. முன்ன இருந்த ஆட்சியில் ஆண்டவங்க தீனாமுனாக்காரங்க 100 நாட்டுல 40 லட்சம் கோடிக்கு மேல சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. அவங்க குடும்பத்தை எல்லாரும் படிக்க வச்சுட்டாங்க. மக்கள் பாலா போயிட்டாங்க. அதை பத்தி கவலைப்படல. நான் சொல்ல, பொதுமக்கள் சொல்றாங்க. இந்த புள்ளி விவரத்தை பொதுமக்கள் சொல்றாங்க. அவங்க வளர்ச்சி ஆயிட்டாங்க, அவங்க சம்பாதிக்கிட்டாங்க. ஆட்சிக்கு போனா, நகராட்சியில போனா இவ்வளவு கொள்ளடிக்கலாம், நேரா போனா இவ்வளவு கொள்ளடிக்கலாம், சிஎம்ஆ போனா இவ்வளவு கொள்ளடிக்கலாம்னு எல்லாம் அடிச்சு முறையா வச்சு 10 லட்சம் கோடி கடனை மக்களுக்கு பரிசா கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது வந்து இப்ப முதலமைச்சர் இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய தலையில சுமத்திட்டு போனா அவரு மக்களுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறாரு. ஆமா, ஆனா ஒண்ணுமே இல்லையே. அப்புறம் எப்படி வருது? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா களை எடுக்கிறாருங்க. எந்தெந்த துறையில என்னென்ன ஊழல் நடந்திருக்குன்னு மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து இப்பதான் எல்லா அமைச்சர்கிட்டையும் சொல்லி இது அந்த புள்ளி விவரம்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அதாவது என்ன சொல்றேன்னா, இந்த மருதாடி பஞ்சாயத்து மூலியமா என்ன சொல்றேன், யாரா இருந்தாலும் தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்கணும், அவன்கிட்ட இருக்கிற சொத்தை கொடுக்கணும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை முதலமைச்சருக்கு வைக்கிறோம். மயிலாடுதுறை மாவட்டத்திலே முக்கிய அரசியல் பிரமுகர்கள் வீட்டுலதான் 11 கோடிகள் சொத்துக்கள் பணம் இருக்கிறத மக்கள் பரவலா பேசிக்கிறாங்களே. உண்மைதான். ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பேர் சொல்ல விரும்பல. அந்த நகரமன்ற தலைவர் என்ன பண்ணிருக்காரு, வம்சான்னு ஒரு ஜவுளி கடை இருக்கு.
அதுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கே 1 கோடி ரூபாய் வாங்கியிருக்காரு. நான் சொல்ல, மக்கள் சொல்றாங்க. அதுக்கு ரசீது கேட்டதுக்கு 2-3 லட்சத்துக்கு போட்டு கொடுத்துட்டு பாக்கி பணத்தை சுத்திட்டதா மக்கள் சொல்றாங்க.